உடைய பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்த ஆண்டவருடைய பாதபடியிலே நாங்கள் நின்று உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் உடைய வார்த்தைகளை எங்களுடைய காதுகளிலே தேன் போல பாய்கிற பாக்கியத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த பரிசுத்த ஆலயத்தில் உம்முடைய சிலுவையை நோக்கி அமர்ந்திருக்க கிருபை பாராட்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது, ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அந்த நல்ல நாளிலே மீண்டுமாய் இந்த பரிசுத்த ஆலயத்தில் இரண்டாவது முறையாக வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச அடியேனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்த என்னுடைய நண்பர் ஆயர் பெருமகனார் அன்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரிய சகோதரி பாஸ்டம்மா அவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையினுடைய முக்கியஸ்தர்கள், பொறுப்பாளர்கள், வந்திருக்கிற அன்புக்குரிய திருச்சபை மக்கள் யாவருக்கும் பரிசுத்த அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியோரே, கடந்த முறை நான் உங்கள் மத்தியிலே நான் ஒரு செம்பொருளிலே செய்தி அளித்தேன். அந்த பொருள், அந்த தீம் யாருக்காவது சொல்ல முடியுமா? நான் எங்கே போனாலும் அப்படி சொல்லி ஆரம்பிப்பது என்னுடைய சுபாவம். நான் என்ன செம்பொருளில் சொன்ன தெரியுமா? சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிசு தரேன். சொல்லனா என்னுடைய நண்பர் தான் எனக்கு ஒரு பரிசு தரணும். ஓகேவா, டிகேவா? இல்லைனா எங்கள் சகோதரி அளந்து கொடுக்க மாட்டாங்க, அதிகமாக கொடுப்பாங்க. நாங்கள் அவங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். சரியா? சரி. எ மேன் ஆஃப் சேஞ்ச் ஞாபகம் இருக்கா? ஒரு மனிதனுடைய மாற்றம். மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். அன்புக்குரியோரே, பர்த்திமேயு குருடனை குறித்து நான் பேசினேன். இப்போ அதே தீம் தான், ஆனால் பொருள் சற்று விளக்கம். எ மேன் ஆஃப் சேஞ்ச். இங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோட நீங்க பேசணும். நம்ம எல்லாம் மாறி இருக்கிறோமா, நாரி இருக்கிறோமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பச்சையா போய் சொல்றீங்க? எதில் மாறி இருக்கிறோம்? ஜென்ம சுபாவத்தில் மாறல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறல, எண்ணங்களிலே மாறல, ஆண்டவரை பணிந்து குனிந்து ஆண்டவரை துதிக்கிறதுல மாறல, சுயத்தில் நாம் மாறி இருக்கிறோம், ஆக்டிங்ல மாறி இருக்கிறோம். உண்மையா இல்லையா? நான் மாறி இருக்கிறோம்பா. ஆனால் சில காரியங்களை என்னால் மாற முடியல. அது ஜென்ம சுபாவம். உண்மைதானே? உண்மைதானே? இல்லை இல்லை, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. மனுஷன் தானே? நம்மளாம் மனுஷன் தானே. ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் அடித்தா தான் நம்ம மாறுறோம். ரைட்? இது உண்மை தானே? ஆண்டவர் அருகில் அடிக்கலைன்னா நமக்கு அதிகமான ஒரு விதமான தான் என்ற கர்வம், நம்ம கிராமத்தில் சொல்லும் கொழுப்புணுவோம். உண்மைதானே? அதெல்லாம் ஏறி போச்சுன்னா நாமே நம்புறதில்லை. ஆக்டிங் பண்ணுறோம் பற்றியா? நம்ம போல ஐயோ 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 சாமி, இந்த உலகத்தில் நானும் பார்த்தேன், இந்தியா ஃபுல்லாக போனேன். நம்மளை கிறிஸ்தவங்களை போல தலை சிறந்த நடிகர்கள், நடிகைகள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதை சொல்லிட்டு முடிச்சுட்டு ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையில் பேசி முடிச்சுட்டு வந்தேன். நீ ரொம்ப யோகியமா? எங்களை திட்டுறியே. நாங்கள் ஏம்மா நான் யோகிக்கணும் அயோக்கியணும் இல்லை, இன்னைக்கு காலகட்டம் அப்படி என்பது அவங்க உள்ளம் உடைபட்டவர்களாக அவங்க சொன்னாங்க. ஐயா, நான் சும்மா ஜோக் அடித்தேன். என் அன்புக்குரியவரே, இன்னை காலகட்டத்தில் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், அவன் எதில் மாறினான் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுல் எனப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் முன்குறித்தாரோ அவங்க ஆண்டவர் சாதாரணமாக விடலை, அசாதாரணமான ஆக்கியோன்களாய் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார்.
அன்பானவர்களே, அதில் இந்த சவுல் எனப்பட்ட ஒரு மனிதன், இவன் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சவுல் எனப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் அவனை நாம் பார்த்தோம் என்னால், ஒரு கூடார வியாபாரியினுடைய மகன். கூடார வியாபாரி, செல்வ செழிப்பு. அக்காலத்தில் கூடார வியாபாரனா செல்வந்தர்கள். அந்த செல்வந்தனுடைய மகன் தான் இந்த சவுல் எனப்பட்ட மனிதன். சிசிலியா, தர்ச்சு பட்டணம் சொல்லுவாங்க. இன்றைக்கு துருக்கி தேசம்தான் அந்த சிசிலியா தர்ச்சு பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம். இவர் எருசலேமிலே தன் சகோதரி வீட்டிலே தங்கி படித்தவர் இந்த சவுல் எனப்பட்டவர். அவர் படித்து முடித்து இக்காலத்தில் PhD கமாலியலுடைய பாதபடியிலே படித்தவர். உலக வைராக்கியம், வேத வைராக்கியத்தை சகலத்தையும் கற்றவர். அவரு சாதாரணமானவர் அல்ல. இயேசுவை அறியாதவன் சிலுவையில் இயேசுவை அறைகிற பொழுது பல நிலைகளிலே தன் கண்களிலே காண்கிற பாக்கியத்தை பெற்றவன். அரியா பருவத்திலே சனகிரம் என்ற ஒரு பெரிய சங்கத்திலே பெயர் பெற்றவர். நல்ல திறமையானவர். பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்களிடத்தில் நல்ல பரிச்சயம் கொண்டவர். இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கொலை செய்யணும். அவர்களே கரங்களை கட்டி அவர்களை இழுத்து வந்து துன்பப்படுத்தணும். அதனால தான் சனகிரம் சங்கத்தில் பிரதான ஆசாரியரிடத்தில் நிருபங்களை வாங்கி இவர் என்ன செய்கிறார், மரண பரியந்தம் வரையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும். கொலை வெறி இந்த சவுல் எனப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கிறது. இவர் அதற்கு மேலாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லுகிற பொழுது அந்த சவுலினுடைய துணிகளை தன் கரங்களிலே வைத்து தன் கண்களிலே அந்த கொலைகளத்திலே ஸ்தேவானை கொல்லுகிற பொழுது, கல்லெறிந்து கொல்லுகிற பொழுது கண்களிலே கண்டவன் தான் இந்த சவுல். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த சின்ன வயதில் பசுமரத்தாணி போல சவுலுடைய உள்ளத்தில் பதிந்து இருக்கிறது. ஐயா, இந்த சவுல் என்ன செய்கிறார், நிருபங்களை வாங்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்த வேண்டும். 9ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியிலே, குதிரையின் பெருமையிலே அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த குதிரையிலே அமர்ந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆவலிலே அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார், குதிரையின் பெருமையில். அது ரொம்ப அழகான வார்த்தையை இந்த 2வது வசனம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் சத்தமா வாசிங்களேன். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே சொன்னபடி சனகிரிம் சங்கத்திலே பிரதான ஆசாரியரிடத்திலே நிருபங்களை வாங்கி குதிரையின் பெருமையிலே அவர் தமஸ்குவின் பாதையிலே ஓடி வருகிறார். அப்படி அவர் ஓடி வருகிற பொழுது ஆண்டவர் பாருங்க ஒரு திட்டம் வச்சிருக்கார். எங்க, யார, எப்படி, என்ன செய்யணும், எங்க அடிக்கணும், எங்க விட வைக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். நம்மாலே அறிய முடியாது. அவன் தமஸ்குவின் பாதையிலே, குதிரையின் பெருமையிலே, கல்வியின் பெருமையிலே, செல்வ செழிப்பிலே கொலை வெறியோடு ஓடி வந்து கொண்டிருக்கிறான் சவுல். என்ன நடக்கிறது பாருங்க. ஆண்டவர் அவனை அடிக்கிறாரு. எப்படி அடிக்கிறாரு, அவன் எங்க விழுகிறான் பாருங்க. 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அன்புக்குரியோரே, போறோம்,
மத்தியான வேலை இறையிலே நாங்கள் படிக்கிற பொழுது நல்ல சரியான மத்தியான வேலையிலே குதிரையின் பெருமையிலே ஓடி வருகிறான். அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. அங்கே வானத்திலிருந்து சடிதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. நம்மளை சுத்தி பிரகாசிச்சுனா நம்ம செத்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இறங்குகிற பொழுது அவருடைய அந்த பரிசுத்த தரிசனத்தை பார்க்க முடியாதபடி சீனாய் மலையிலே மோசே கண்கள் மூடினான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியல. ஆனால் இங்கே சவுலை ஆண்டவர் தமஸ்குவின் பாதையிலே சந்திக்கிறார். நம்ம கூட சந்திச்சிருக்கிறார். வித்தியாசமான கோணங்களிலே நம்மையும் ஆண்டவர் சந்திக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் தேடி வருகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வருகிற தெய்வம். மறந்து போகிறோம். பிறகு என்ன நடக்குது பாருங்க. அந்த பேர் ஒளியை மத்தியான வேளையிலே கண்டவன், காட்சியை வானத்தில் சடிதியாய் கண்டவன், அவன் என்ன நடக்கிற பாருங்க. அவன் வாசிங்கம்மா, அவன் தரையிலே விழுந்தான். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, அங்கே ஆண்டவர் அழைக்கிறாரு, பெயர் சொல்லி அழைக்கிறாரு. அவன் பெயரை ஆண்டவர் ஏற்கனவே புடமிட்டு இருக்கிறாரு. என்ன அழகா சொல்றார் பாருங்க. நம்ம கூட பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் என்னை துன்பப்படுத்துகிற, என்னையே துன்பப்படுத்துகிற சவுலே சவுலே, ஆண்டவருடைய அந்த ஈன குரல் பாருங்க. அங்கே உச்சரிப்பின் உச்சகட்டமாய் அங்கே உறுதியாய் பேசப்படுகிறதாய் இருக்கிறது. அந்த சத்தத்தை இந்த சவுல் எனப்பட்டவன் அவன் கேட்கிறான். தரையிலே விழுகிறான். அவன் தரையிலே இருக்கிறவன் அந்த விண்ணக காட்சியை கண்டவன், வானத்திலே பேரொளியை பார்த்தவன், அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். சவுலே, வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிறான். ஆண்டவரே, முதல் கேள்வி ஏதேன் தோட்டத்தில் முதல் கேள்வியை ஆண்டவரை பார்த்து கேட்டான். யார் கேட்டது சொல்லுங்க? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஆதாமே, சொல்லுங்களேன், பேச மாட்டேன்றீங்களே. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டார். இங்கே மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே நீர் யார்? முதல் கேள்வி, நீர் யார்? பாருங்க, நல்ல கலந்துரையாடல். தரையில விழுந்து கிடக்கிறான். பேரொளியை பார்த்தவன், அவன் கால்கள் முடங்கப்பட்டு இருக்கிறது. தரையில விழுந்து கிடக்கிறான். பேரொளியை மத்தியான வேலையிலே கண்டவன் அசந்து போகிறான், அதிர்ந்து போகிறான். பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் ஆண்டவர் அல்ல. அவன் திட்டமாய் உணர்கிறான். உணர்ந்ததுனால தான் அவன் சொல்றான், ஆண்டவரே. அங்கதான் நம்ம அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் பாருங்க உடனே மறு ஒருத்தர் என்ன சொல்றார் பாருங்க. நல்ல கலந்துரையாடல். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் இருதயம் குத்தப்படுகிறது. முதலாவது அவன் கால்கள் முடங்கப்படுகிறது. இரண்டாவது அவன் இதயம் குத்தப்படுகிறது. என்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் சாதாரணமான மனிதர் அல்ல. அவர் தேவாதி தேவன் ஆண்டவர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு. நாம கூட தவறு செய்கிற பொழுது ஆண்டவரை துன்பப்படுத்துகிறோம். ஆண்டவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து வைத்த ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு பெரிய பணக்காரன், செல்வ செழிப்புள்ளவன், அனைத்து கல்வியை கற்றவன், கூடார வியாபாரியினுடைய செல்ல மகன், கமாலியலின் பாதபடியில படித்தவன். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் ஆட்கொள்ளுகிறார். நீங்கள நானும் எம்மாத்திரம், நீங்கள நானும் எம்மாத்திரம். சாதாரணமானவர்களை ஆண்டவர் அழைத்து அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஆக்கியோனை ஆண்டவர் உருவாக்குகிறார். அதுதாங்க
இன்றைய உலக வாழ்க்கையில நான் கூட ஜீரோங்க, ஜீரோ. நான் ஒன்றும் இல்லாதவன். ஆனால் ஆண்டவர் ஹீரோவாய் ஆண்டவர் என்னையும் இந்த உலகத்தில் புதுப்பித்தார், புதிதாக்கினார். புதிய காரியத்தை செய்ய, ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய இந்த இந்திய தேசத்துக்கு முழுமையாய் இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுதான் உண்மையான ஆண்டவர் என்பதை சூளுரைக்கிற திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு வாய்ப்பை எனக்கு பிச்சை போட்டார். நான் ஒன்றும் இல்லைங்க, ஜீரோங்க. என்னை ஹீரோவாய் உருவாக்கினவர் ஆண்டவர். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் புடமிடுகிறார், புதிதாக்குகிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த சவுல் சாதாரணமானவனாக இருந்தவனை அசாதாரணமானவனாக ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆண்டவருடைய சீடர்கள் ஒன்றுமே கல்வி அறிவு அற்றவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். ஆனால் அவர்களையும் அழைத்து உலகத்திலே சகல கலைகளையும் கற்றுத்தந்த ஆண்டவர் இங்கே கல்விமானையும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மாணவனை போல ஆண்டவர் உருவாக்குகிறார். ஏன்னா அவர் உருவாக்குகிற இயேசு, மறந்து போக கூடாது. உருவாக்குகிற இயேசு, அவர் தெரிந்து கொள்ளுகிற இயேசு, தேர்வு செய்கிற இயேசு, நம்மை புதுப்பிக்கிற ஆண்டவர், நம்மை ஒவ்வொரு நிலைகளிலே, பல நிலைகளிலே, ஆசீர்வாதமான நிலைகளிலே உயர செய்கிற ஆண்டவர். மறந்து போகிறோம். என் அன்புக்குரியோரே, அப்படிப்பட்ட நிலைகளிலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். வாசிங்கம்மா அதே வசனத்தை. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாருங்க, நீ யார் கேட்ட உடனே அவர் சொல்றாரு பாருங்க, மறுமொழியா நீ. அங்கே சிங்கிள்ல சொல்றாரு பாருங்க, அவர் கை நீட்டி சொல்லுகிறார், நீ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நம்ம கூட எத்தனை முறை ஆண்டவரை துன்பப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேர் அழ வச்சிருக்கிறோம், எத்தனை பேர் மனசை துக்கப்படுத்தி இருக்கிறோம். என் அன்புக்குரியவரே, அது மனுஷன். ஆனால் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற சவுலை ஆண்டவர் புடமிடுகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரு கிராமிய பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வாழ்க்கை என்னும் படகிலே பயணம் செய்யும் பயணி நான், அலைகள் மத்தியிலே அக்கறைதான் போகணுமே. வாழ்க்கை என்னும் படகிலே பயணம் செய்யும் பயணி நான், அலைகள் மத்தியிலே அக்கறைதான் போகணுமே. காற்றும் புயலும் தான் மாறி மாறி வீசிடுதே, காற்றும் புயலும் தான் மாறி மாறி வீசிடுதே. கலங்கும் வேலையிலே கர்த்தரை நான் கூப்பிடுவேன், கலங்கும் வேலையிலே கர்த்தரை நான் கூப்பிடுவேன். வாழ்க்கை என்னும் படகிலே பயணம் செய்யும் பயணி நான், அலைகள் மத்தியிலே அக்கறைதான் போகணுமே. அலைகள் மத்தியிலே அக்கறைதான் போகணுமே. காற்றும் புயலும் தான் மாறி மாறி வீசிடுதே, காற்றும் புயலும் தான் மாறி மாறி வீசிடுதே. கலங்கும் வேலையிலே கர்த்தரை நான் கூப்பிடுவேன், கலங்கும் வேலையிலே கர்த்தரை நான் கூப்பிடுவேன். இங்கே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே கலங்கி போயிருக்கிறான். பெயர் சொல்லி அழைக்கும் போது நடுநடுங்கி போயிருக்கிறான். பேர் ஒலியை பார்த்து தரையில விழுந்திருக்கிறான். 6ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, வாசிங்கம்மா. அவன் நடுங்கி திகைத்து, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். முதல் கேள்வி அவன் கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? நல்லா கவனிக்கணும். அவன் முதல் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? நம்மால கேட்க முடியுமா? அந்த தைரியம் இருக்கா? 2வது கேள்வி கேட்கிறான், சரண்டர், முழுதுமாய் தன்னை ஆண்டவருடைய பாதபடியில அர்ப்பணிக்கிறார். என்னை அழைத்த ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, அவர் ஜீவிக்கிற ஆண்டவர், அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அவர் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி அவன் சொல்றான், ஆண்டவரே
நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். அல்லேலூயா. என்ன ஒரு அழகான அவன் சரண்டர் ஆகிறான் பாருங்க, அர்ப்பணிக்கிறான் பாருங்க. அவன் கொக்கரித்தவன், குதிரையின் பெருமையிலே நிருபங்களை வாங்கி கொலை வெறியோடு வந்தவன் தரையிலே. நல்ல ஞாபகம் வச்சுங்க, கொலை வெறியிலே இருந்தவன் தரையிலே. நீர் யார் என்று கேட்டவன் இரண்டாவதாக அவன் முழுதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். முழுதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறான். இப்ப பாருங்க, அந்த கம்பேரிஷன் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க கலந்துரையாடல்ல. அடுத்தது, அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். என்ன அற்புதமான காரியத்தை சொல்றார் பாருங்க. அவன் உதட்டளவில் ஆண்டவரிடத்துல கேட்கல, உதட்டளவில் கேட்கல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி முழுதுமாய் தன்னை அர்ப்பணித்த வண்ணமாய் அங்கே கேட்கிறான். ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றார் பாருங்க. கர்த்தர், அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஒரு காரியத்தை அங்க அவனுக்கு அறிவுறுத்துகிறார் பாருங்க. நீ போ, பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும். ஆண்டவர் அங்கங்கே வச்சிருக்கிறார் ஆளு, சிபிஐ மாதிரி வச்சிருக்கார். நம்ம தெரியணும், நம்ம என்ன நினைக்கிறோம், இது யாருக்கும் தெரியல, பாஸ்டருக்கு தெரியல, பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியல, திருச்சபையின் லீடருக்கு தெரியல நினைக்கிறோம். ஆண்டவருக்கு மறைவாய் நீ எங்க போனாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமியின் மேலே, சொல்லுங்களேன், உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமியில. அதனால தான் யோபு சொல்றான், ஆண்டவரே வானத்துக்கு ஏறினாலும் பூமிக்கு பாதாளத்தில் படுக்கை போட்டாலும். அப்ப நம்ம எங்க போக முடியும்? ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் நிழலை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. அப்போ என்ன நடக்குது பாருங்க. முதலாவது, அவன் கால்கள் முடங்கப்பட்டதாய் தரையில். இரண்டாவது, அவன் இதயம் குத்தப்பட்டவனாய் 2 கேள்வியை கேட்கிறான். நீர் யார்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? 2 கேள்வி. நீ போ. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார், அங்கே நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். என் அன்புக்குரியவரே, அடுத்தது பாருங்க, என்ன ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அங்கே கூட இருந்தவங்க, இவன் பிரதான ஆசாரியர்களோடு நிருபங்களை வாங்கி அங்கே சேவர்கள் எல்லாம் கூட கூட்டி வந்திருப்பான். அங்க என்ன நடக்குது பாருங்க. 7வது வசனம், அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். அந்த நிலையை பார்த்தவங்க பயந்து போயிருக்கலாம், ஓடி போயிருக்கலாம். அங்கே ஒருத்தரும் இல்லை, பிரமித்து போன ஒரு நிலை நின்றார்கள். அங்க நிலைமை அப்படியாக இருந்தது. அடுத்தது பாருங்க, சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. யாரும் இல்லை. அவன் யாரை பார்க்கிறான்? அவனுடைய நிலை யாரும் இல்லை. தட்டு தடுமாறி எழுந்து அவன் என்ன பண்றான் பாருங்க. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அதாங்க, ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சதாம் ஹுசேனை அமெரிக்க படை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு அவரை தூக்கிலே நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி சதாம் ஹுசேனை கேட்டாங்களாம். அப்போ சதாம் ஹுசேன் ஈராக்கினுடைய அதிபர் சொன்னாரா, என்ன தூக்கில போடாதீங்க, அது எனக்கு பெரிய அவமானம். உங்களுடைய தோட்டாவிலே துப்பாக்கியாலே என் இதயத்திலே சுடுங்கள், என் இதயத்திலிருந்து ரத்தங்கள் பீரிட்டு நான் பிறந்த இந்த மண்ணிலே கொட்டும், அந்த ரத்தம் பேசும் என் மக்கள் மத்தியிலேன்னு சொன்னான். என் அன்புக்குரிய திருச்சபையே, ஒரு ஈராக் தேசத்தினுடைய அதிபர் அவனுடைய வாழ்நாளிலே தன் இன ஜன மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கடைசி நிலையிலே அமெரிக்க படையை பார்த்து சூளுரைக்கிறது போல இங்கே பார்க்கிறான். ஒரு ஆட்கள் இல்லை, கைலாகாக அவனை தூக்கி கொண்டு போகிறார்கள் தமஸ்குவுக்கு. நாம கூட சில நேரத்தில் யாரும் இல்லையே, என் பெற்றோர் இல்லையே, என் உடன்பிறப்புகள் இல்லையே, கதிகலங்கி நிற்கிறோம். என் மகனுக்கு கடந்த 27ஆம் தேதி நடந்த சம்பவங்க
உண்மை சம்பவம். கடந்த மாதம் 27ஆம் தேதி என் மகனுக்கு நிச்சய தாம்பலம். எங்க அம்மா நல்லா உட்கார்ந்து இருந்தாங்க, என் பெற்ற தாய் நல்லா பேசுனாங்க. போயிட்டு வா, என் மகனுக்கு சிலுவை போட்டு விழுப்புரத்திலே நிச்சய தாம்பலம். 1 மணிக்கு முடிந்து விட்டது. 2 மணி அளவில் சிவியர் மேசிக் அட்டாக்கில் என் தாய் இறந்து போனாங்க. நிலை குறைந்து போனோம். எங்கள் அப்பா இல்லை, எனக்கு 82லேயே ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவும் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிற நாளிலே ஒரு பெரிய அபசகுணமாய் என் தாயார் இறந்து போனாருங்க. நாங்கள் சீக்கிரமாய் பிரயாணம் பண்ணி செங்கல்பட்டு பகுதிக்கு வந்து அங்கே என் தாயாரை பார்த்தபொழுது எங்கள் அம்மா தூங்கி கொண்டு இருப்பது போல இருந்தது. ஏன் இதை சொல்கிறேன்னா, என் அன்பானவர்களே, நம்ம எல்லா நிலைகளிலும் யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்கள் நம்மை விட்டு தூர போகிற பொழுது கதிகலங்கி போகிறோம். இந்த உலகத்தில் தாயை போல இந்த உலகத்தில் யாருமே நமக்கு நிலையானவர்கள் அல்ல. அதனால தான் ஆட்டோ பின்புறத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் மடி. நிறைய ஆட்டோ பின்புறத்தில் எழுதப்பட்டு இருக்கும். மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் நம்ம அம்மாவுடைய மடி. என் அன்பானவர்களே, அதனால தான் பெண்களை நான் தலைவணங்கி நான் வணங்குகிறேன், நான் வாழ்த்துகிறேன். என் அன்புக்குரியோரே, நாமெல்லாம் சில நேரத்தில் கதிகலங்கி போனாலும் ஆண்டவர் கலங்காதே, திகையாதே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நம்மை அரவணைக்கிற ஆட்கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 8வது வசனம் வாசிங்க. தமஸ்குவில் போன பிற்பாடு சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கே போகிற பொழுது அவனுடைய நிலை எப்படி இருந்தது? 3 நாளும் ஆகாரம் இல்லாதவனாய் குடியாமலும் இருந்தான். அங்கதான் ஒரு ஹைக் அங்க ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க. அனனியா என்ற ஒரு சீஷன் இருக்கிறான். அவன் சவுலுனாலுமே பயந்து போறான். அங்க ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றார் 10ஆம் வசனத்துல. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அன்புக்குரியோரே, அங்கே வெறி கொண்டு கொலை வெறியோடு வந்தவன் தரையில விழுந்தவன் ஆண்டவரத்தில் பேசுறாரு. பேசினவன் நீர் யாருன்னு கேட்கிறான். அடுத்தது அவன் சரண்டராய் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறான். அவன் எழுந்து பார்க்கிறான், ஒருத்தரும் இல்லை. தமஸ்குவுக்கு கொண்டு போறாங்க. ஆண்டவர் அனனியாவோடு பேசுறாரு. எவ்வளவு பாருங்க அந்த சம்பாஷணை, அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அழகா ஆண்டவர் இந்த திருமறையில சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியம் பாருங்க. அனனியாவின் மூலமாய் அவனுடைய பார்வை அடையும்படி ஆண்டவர் செய்கிறார். 18வது வசனம் 17வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். எவ்வளவு அழகான ஒரு சாட்சி அங்கே சொல்றார். அனனியா யாருக்கு சொல்றாரு? சவுலிடத்துல சொல்றார். ஆனா அதுக்கு முன்னால 15ஆம் வசனத்துல சவுலை குறித்து அனனியாவிடத்துல ஒரு சாட்சி சொல்றார் பாருங்க ஆண்டவர். அது போல திருமறையில் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. திருமறையில் நிறைய காரியங்கள் பார்க்கலாம், ஆனால் இந்த சாட்சி உயிருள்ள சாட்சி, நம்மை புடமிடுகிற சாட்சி, நம்மை தெளிவு கண்கள் திறக்கப்படுகிற ஒரு சாட்சி. வாசிங்கம்மா 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். என்ன அற்புதமான காரியம் பாருங்க. புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. நீங்கள நானும் ஆண்டவருடைய பாத்திரமாய் இருக்கிறோம். ஒரு பெரிய சாட்சி, சவுலை குறித்த சாட்சி ஆண்டவர் சொல்றார். அனனியா சொல்லுகிறான்,
சவுலை குறித்து சொல்லுகிறார். நீ நம்ம குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? ஆனால் எலிசபெத் ராணி, அமெரிக்க தேசத்தினுடைய எலிசபெத் ராணியை பார்த்து நிருபர்கள் கேட்டார்களாம், அம்மா, உங்களுடைய அமெரிக்க ஐக்கிய தேசம் இந்த அளவுக்கு சிறப்பாகவும் ரொம்ப அற்புதமாக இருப்பதற்கு என்ன காரணம்? திருமறையை உயர்த்தி காட்டி, இதுதான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷம், இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை பெட்டி, இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான திருமறை, இதனால தான் எங்களுடைய அமெரிக்க ஐக்கிய தேசம் உயர்ந்து இருப்பதற்கு காரணம் சொல்லி சாட்சி சொன்னாங்களா. நண்பானவர்களே, நம்ம கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை குறித்து இந்த திருமறை வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம சில நேரங்களில் அதை ஆய்வு செய்ய முடியல. ஏன்? நம்ம நிலை மாறி போகிறோம், திசை மாறி போகிறோம், மனம் அற்றவர்களாக இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் எவ்வளோ ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே சவுலை குறித்து சொல்லுகிறார். ஏன்னா பிற்காலத்தில் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய பல ஆகமங்களை, பல தீர்க்கதரிசனமான புத்தகங்களை இந்த புதிய ஏற்பாட்டில் புதிதாக்குகிற ஒரு பெருமையை ஆண்டவர் இந்த சவுலாக இருந்தவரை பவுலாக, பரிசுத்த பவுலாக மாற்றி ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் இன்றைய உலக வாழ்விலே புதிய புதிய காரியத்தை செய்கிற ஒரு பெரிய ஆசானாய், ஒரு ஆசிரியனாய், இந்த திருமறையின் வாக்குத்தத்தமான வாக்குத்தத்தத்தின் நாயகனாய் ஆண்டவர் முன்குறித்த ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரன் ஆண்டவர் சாட்சி சொன்னது போல இங்கே காட்சியாய் தரையில விழுந்தவனை சாட்சியாய் நிலைநிறுத்தி ஒரு புதிய மாற்றத்தை தந்து ஒரு மார்க்கத்தை அனைத்து உலகத்திலே தொகுத்து வழங்குகிற தொகுப்பாசிரியனாய் ஆண்டவர் இந்த சவுலாக இருந்தவனை பவுலாக மாற்றி ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் படைத்தார். என் அன்புக்குரியோரே, ஒட்டஞ்சத்திரத்தில் எமி கார்மைக்கேல் அம்மையார் என்ற ஒரு அருமையான தாயார் இருந்தார்கள். அந்த தாயார் ஏழைகள், விதவைகள், கைம்பெண்கள், கைவிடப்பட்டவர்களுக்கு கல்வி, தொழிற்கல்வி, உதவும் கரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை குறித்து எமி கார்மைக்கேல் அம்மையாரை குறித்து ஒட்டஞ்சத்திரத்தில் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, புனை பெயர், ஏழைகளின் விடிவெள்ளி அப்படி என்ற ஒரு பெயர் அவர்களுக்கு உண்டு. அந்த அம்மா கிட்ட கேட்டாங்களாம், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து, பேராயர்கள்லாம் வந்து, நீங்க இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் ஆண்டவருடைய கையிலே எழுதுகிற எழுதுகோல் என்று சொன்னார்களாம். நான் ஆண்டவருடைய கையிலே எழுதுகிற எழுதுகோல் என்று சொன்னார்களாம். அப்படி அவர் எழுதி எழுதி அந்த கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், விதவைகள், சிறு பிள்ளைகள், அனாதைகள், அவர்களுக்கு கல்வி ஸ்தாபனத்தையும் மருத்துவ ஸ்தாபனத்தையும் இன்றைக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் ஏழை பிள்ளைகள்லாம் படிக்கிற ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாய் அவர்களுக்கு இன்றைக்கு இல்லை. ஆண்டவருடைய மடியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் அன்றைக்கு காட்சி, இன்றைக்கு அவர்கள் பெரிய சாட்சி. அன்புக்குரியோரே, அப்படிப்பட்ட நிலைகளில் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? நீங்களும் நானும் இந்த சவுலாக இருந்தவன் பவுலாக மாற்றி ஒரு புதிய காரியத்தை செய்த ஆண்டவருடைய கரங்கள் எப்படி ஒரு புதிய காரியத்தை செய்ததோ அப்படி உங்களையும் என்னையும் இந்த நிலைகளிலே ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். இந்த நிலைகளிலே ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை செய்கிற ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த சவுலாக இருந்தவன் பவுலாக மாறி இந்த உலக சரித்திரத்தை மாற்றினான் என்றால் அதற்கு ஆண்டவர் அவனை பண்படுத்தினார், அவனை புடமிட்டார், அவனை புதிதாக்கினார். இன்றைக்கு பேசப்படுகிற திருமறையினுடைய ஒரு பெரிய சாட்சி உள்ள ஒரு தேவ தூதனை போல சாதாரணமான சவுலாக இருந்தவனை பரிசுத்த பவுலாக மாற்றி ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் மாறச் செய்கிறவர், மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட விதமான ஒரு புதியது மாற்றத்தை இந்த சவுலாக இருந்தவனை பவுலாக மாற்றி ஆச்சரியமான காரியங்களை செய்தவர் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கேட்ட சத்தியத்துக்கு கேட்டார் போல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நான் மாறவே ஆசைப்படுகிறேன்,
என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், உமை போல மாறணும். என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், உமை போல மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் உம்மை பார்க்கணும், நான் உம்மை போல, நான் உம்மை போல் மாறணும், நான் உம்மை போல் பார்க்கணும். என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், உம்மை போல மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆமாண்டவரே, தமஸ்குவின் பாதையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று சூளுரைத்து குதிரையின் பெருமையிலே, கல்வியின் பெருமையிலே நிறுவங்களை வாங்கி அதிகாரத்திலே உச்சத்திலே ஓடி வந்தவனை ஆண்டவரே நீர் எதிர்கொண்டீர், சந்தித்தீர். சடிதியிலே அந்த விண்ணக காட்சியை கண்டவன் மண்ணிலே விழுந்து கிடக்கிறான். பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், சவுலே சவுலே, ஒரு பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரிடத்திலே முழுதுமாய் முதல் கேள்வியை அவன் கேட்டான், நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்ற வார்த்தையை கேட்டவன் அசந்து போகிறான், அதிர்ந்து போகிறான். தன் நிலையை உணர்ந்து முழுதுமாய் தன்னை அவன் ஆண்டவருடைய பாதபடியிலே தியாகமாய் சரண்டர் செய்கிறான். ஆண்டவரே, இரண்டாவது கேள்வி அவன் தாழ்ந்த குரலிலே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். தன்னை முழுதுமாய் அர்ப்பணித்து ஜெபத்தோடு தமஸ்குவுக்கு அழைத்து போகிற பொழுது அனனியா மூலமாய் அவன் கால்கள் முடங்குகிறது, இருதயம் குத்தப்படுகிறது. அனனியா மூலமாய் அவன் கண்கள் திறக்கப்படுகிறது, பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான திருப்பணிக்கு அத்தாட்சியாய் காட்சியாய் இருந்தவன் சாட்சியாய் மாறி பல நிருபங்களை எழுதி இன்றைக்கும் நம் மத்தியிலே பேசப்படுகிற ஒரு பெரிய பாத்திரமாய் இயேசு மாற்றினார். இயேசு என்னை மாற்றினார், என்னை அவர் புதிதாக்கினார். புதிய திறப்பிலே நின்று இயேசுவை குறித்ததான நற்செய்திகளை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவன் பெரிய நற்சாட்சியை சொல்லுகிற திறப்பிலே நிற்கிற ஒரு உத்தம சாட்சி உள்ள மகனாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவர் மாற்றினார். a man of change, ஒரு மனிதனுடைய மாற்றம் ஆண்டவராலே நிகழ்ந்தது. சவுலா இருந்தவன் பவுலாக மாற்றி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறான். இன்றைக்கும் பேசப்படுகிற பாத்திரம் அவன். வார்த்தையிலே அல்ல, வாழ்க்கையிலே அவன் இன்றைக்கும் பேசப்படுகிற பாத்திரமாக இருக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ என் மகன் மகள் அல்லவா? நான் உன்னை முன்குறித்தேனே, பெயர் சொல்லி அழித்தேனே, உள்ளங்கையிலே வரைந்தேனே. நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன செய்தாய்? தாவீது சொல்லுகிறான் 121ஆம் சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஒரு பாரமான வார்த்தையை ஆண்டவர் சிலுவைக்கு முன்பாக பதிவிறக்கம் செய்கிறான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த சத்தியமான வார்த்தைகள் உன் உள்ளத்தில் குத்தப்படட்டும், உன் கால்கள் முடங்கப்படட்டும், உன் இருதயம் எல்லா நிலைகளிலும் குத்தப்படட்டும், கால்கள் முடங்கப்படட்டும், உன் கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவுக்காய் நீ கடைசி மட்டும் வாழ, இயேசுவுக்காய் இரத்த சாட்சியாய் மரிக்க, இயேசுவுக்காய் அனைத்து காரியங்களை செய்ய, சாதாரணமான உங்களை அசாதாரணமான காரியங்களை செய்ய ஆக்கியோனாய் இந்த திருச்சபையை
பல காரியங்களை செய்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாதி ராஜாக்கள் அமருகிற ஸ்தானங்களிலே இந்த அன்பு திருச்சபை மக்களை ஆண்டவர் அமரச் செய்வார். இந்த திருச்சபை காட்சியாய் அல்ல, சாட்சியாய் வாழ இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இவர்கள் இயேசுவினுடைய சாயல், இயேசுவினுடைய சாட்சி, இயேசுவினுடைய மாதிரி என்று சொல்லி இந்த பகுதி மக்கள் அனைவரும் இந்த ஆலயம் நிரம்பி வழியட்டும். இது காட்சி அல்ல, சாட்சியின் வாழ்க்கை. என் வாழ்க்கையே சாட்சியின் வாழ்க்கை. நான் இயேசுவின் அடியான். திறப்பிலே நிற்கிறேன், திறப்பிலே நிற்கிறேன். ஒருவேளை இந்த நாள் மட்டும் நீங்களும் நானும் காட்சியாக இருந்தால், ஆண்டவரே என்னை மாற்றும் சாமி, என்னை மாற்றும். என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும். உம்மை போல நான் மாறணும். என்னை மாற்றும் சாமி. என் உச்சம் தலையிலிருந்து என் உள்ளம் கால்கள் வரை பேதுரு சொல்லுகிறது போல, ஆண்டவரே என் கால்கள் மட்டுமல்ல, என் தலையிலிருந்து என் முழு சரீரத்தை ஆண்டவரே நீர் கழுவும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதபத்தில் அவன் அமர்ந்தது போல, ஆண்டவரே அழுக்கு பாவ அழுக்கை எடுத்து போடும். நாங்கள் காட்சியாய் வாழ்ந்த காலங்கள் போகட்டும் சாமி, போகட்டும். இனிமேல் சாட்சி உள்ள வாழ்க்கை கொஞ்ச காலம் சாமி. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை ஆண்டவரே. நாங்கள் வாழ்கிற மாய்மாலமான வாழ்க்கை, பிள்ளை போல ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அது உலர்த்து போகிற வாழ்க்கை. பணம், பொருள், அந்தஸ்து, படிப்பு, எல்லா விதமான சொத்து பத்து கொஞ்ச காலம்தான். கண்டம் முன்னா எல்லாத்தையும் உரி விடுவாங்க சாமி. நாங்கள் ஒன்றும் இல்லை சாமி. இருக்கிற நாட்கள் எல்லாம் உம்மை நசிக்கணும், உம்மை ருசிக்கணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நான் காட்சியாய் அல்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ என்னை முழுதுமாய் உம்முடைய திரு சிலுவையின் முன்னாலே தத்தம் செய்கிறேன் சாமி, தத்தம் செய்கிறேன். ஆண்டவரே பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர் என்று சொன்னது போல இப்பொழுது திருச்சபையார் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் என்ன செய்ய நீ சித்தமாய். தர்மையான பலிபீடத்தை தன் வாழ்க்கையில் தன் பணத்தின் மூலமாய் ஆண்டவரே செய்து முடித்த என் அன்பு சகோதரியை போல ஆண்டவரே நாங்களும் எல்லா காரியத்தையும் இந்த திருச்சபையினுடைய நல் வளர்ச்சியில் ஆண்டவரே எங்களையே நாங்கள் தத்தம் செய்கிறோம், நாங்கள் உழைக்கிறோம், எங்களை பான பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் சாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாம். நல்ல செய்தியை நாம் கேட்டோம். ஆண்டவர் எத்தனை பேர் கூட பேசினார்னு தெரில, ஏன் கூட பேசினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரும் கூட பேசியிருக்காரா? சில பேர் கை தூக்க மாட்டேங்க கூட ஆண்டவர் பேசலையா? அவர் பேசுகின்ற தெய்வம். பேசாத கல்லோ மரமோ அல்ல. அவர் இல்லை, ஆனால் நான் கல் மாதிரி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறதா நம்ம. மரம் மாதிரி தான் நிற்பேன்னு சொல்லக்கூடியதான் நம்ம. நல்ல உதாரணங்களோடு கூட மேன் ஆஃப் சேஞ்ச், வாழ்க்கை மாற்றம். நமக்கு ஒரு திட்டத்தை தீர்மானிச்சுட்டு போகலாம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைய மாற வேண்டியது இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நிறைய மாற வேண்டியது இருக்குது. மாற்றிக்க. மாற்றலைன்னா அவர் ஒன்று மாற்றிடுவார். பக்கத்து சொல்லுங்க, மாற்றலைன்னா அவர் ஒன்று மாற்றிடுவார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் மாறுவதற்கு, மாறுதல் பெறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, படைத்தவர் நீ,
என்னை கடந்தவர் நீக்கி, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிருள்ள பேசும் தெய்வம் நீ. சதாம் ஹுசேனை பத்தி பேசினாரு. எல்லாரும் என்ன பாருங்க. சதாம் ஹுசேன் என்ன செய்தாரு? ஓ, என்னை தூக்கு போட்டு சாவடிக்காதீங்க, என் தேசத்துக்காக ஒரு உயிர் மீட்சிக்காக எழுப்புதலுக்காக சுட்டு கொல்லுங்கயா, என் ரத்தம் இந்த தேசத்திலிருந்து பேசட்டேன்னா. எத்தனை பேர் இயேசுக்காக ரத்தம் சிந்தறதுக்கு சாட்சி அனுப்ப முடியும்? ஞானஸ்தானம் எடுத்தவங்க, கல்யாணம் ஆனவங்க, ஆண்டுடைய வேலைக்காகவும் கல்யாணத்துக்காகவும் தன்னுடைய வசதிகளுக்காகவும் கிறிஸ்துவ மாறுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துவ விட்டு போயிட்டான், ஆண்டவருக்குள்ள இல்லை. ஒரு முறை கூட நம்முடைய விசுவாசத்தை நம்ம உறுதி செய்வோம். செத்தாலும் சரி, இயேசுவுக்காக என் வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை தூக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிட்டிஷ் எலிசபெத் மகாராணியை பார்த்து கேள்வி கேட்டாங்க, உன் தேச உயர்வுக்கு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் உயர்வுக்கு என்னதான் காரணம்? ஒன்று மட்டும் சொன்னான், இந்த பைபிள் தான் காரணம். எல்லாரும் எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? உங்கள் பைபிளை கையில் எடுங்க. நல்லவங்க எல்லாம் பைபிள் கொண்டு வருவாங்க. நோட்டு புக் கையில் தூக்காதீங்க, பைபிள் தூக்குங்க. அல்லேலூயா. சில பேர் கையில் பைபிள் இல்லை. பைபிள் தான் நம்முடைய சொத்து. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வேதம் தான், திருவிவிலியம் தான் நம்முடைய சொத்தா மாறணும். உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிற, எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். என் தேச உயர்வுக்கு காரணம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் உயர்வுக்கு காரணம் எலிசபெத் மகாராணி சொன்னது திருவிவிலியம் மட்டுமே. அதனால தான் அமெரிக்கா டாலர் இப்போ கூட பாருங்க, வி நாட் ட்ரஸ்ட் இன் டாலர், வி ட்ரஸ்ட் இன் காட். நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம், டாலரை நம்பலாம். அப்படின்னா ஒரு டாலருக்கு இந்தியாவுடைய மதிப்பு என்ன சொல்ல பார்க்கலாம்? யாருக்குமா தெரியும்? 90 ரூபாய்க்கு மேலே ஒரு டாலர். நம்ம ஒரு டாலர் வாங்கினோன்னா 90 ரூபா மதிப்பத்தை எங்கே உயர் இருக்குது? இந்த டாலர் மதிப்புக்கு யார் காரணம்? மேலே கையை தூக்கி சொல்லுங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பைபிள் காரணம். நம்ம பொருளாதாரம் உயரணுமா? நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் கடையில் வேலை செய்கிறேன், அது ஒன்று உயர்த்தாது. இயேசுக்காக வேலை செய், சேவை செய், உயர்த்தும். மூன்றாவது நபர், ஒரு நபரை பற்றி பேசினாங்க. யாரை பற்றி பேசினாரு? ஒட்டஞ்சத்திருந்த ஒரு அம்மா, சாதாரணமான அம்மா, டோனாவூர். ஒட்டஞ்சத்தை பார்த்தாங்க. டோனாவூரில் வந்த, எங்கேருந்து வந்தாங்க? வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த ஊரில் தங்கியிருந்து, டோனாவூரில் தங்கியிருந்து ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்து அநேக உள்ளங்களையும் இல்லங்களையும் கொள்ளை கொண்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள் உருவாயிருக்காங்க. சொன்னால் அந்த டோனாவூர் அம்மையார் செய்த, எமிக்கார்மேல் அம்மையார் செய்த பெரிய தியாகம். அவங்க என்ன சொன்னாங்க? நான் ஆண்டவருடைய கரத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு எழுத்தாணி. எத்தனை பேர் நாம் ஆண்டுடைய கரத்தில் பயன்படுத்தப்படும்னு ஒப்பு கொடுக்குறீங்க? நிறைய சமயத்தில் முடியும், என் பிள்ளை இப்படி ஆயிடணும், என் பொண்ணு இப்படி ஆயிடணும், நான் இப்படி படிக்க வைக்கணும், அப்படி. முதல்ல நீ மாறு, உன் பொண்ணு உன் புள்ள மாறுவான். அல்லேலூயா.
முதல்ல நாம மாற பழகும். ஆண்டவருக்கு என்று நம்ம ஒப்பு கொடுத்தோம். என்ன சொன்னோமா? எல்லா கண்களை மூடி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். நம்முடைய சபையில் கர்த்தர் கொடுத்த அருமையான நல்ல இப்படிப்பட்ட ஒரு நல்ல சொத்து பாருங்க. இந்த சொத்துக்காக சேஷமா, இந்த டேபிளுக்காக, சேருக்காக, பெஞ்சுக்காக, கொடுத்த மக்களுக்காக எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். எத்தனை பேர் கை தூக்கி சொல்ல முடியும்? என்னால முடிஞ்சதை. 9ஆம் அதிகாரத்தில் சவுல் காட்சி பொருளாக கீழே விழுந்தான். எல்லாரும் பார்த்தான். கண் தெருகி போனவனாய் மாறினான். அந்த சவுலைத்தான் ஆண்டவர் சாட்சியாக மாறி இந்த வேதாகமத்தில் 14 நிருபங்களை எழுதுறார். கையை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சாட்சி மட்டுமல்ல, இந்த வேதத்தில் பல நிருபங்களை எழுதுவதற்கு கர்த்தர் அந்த அருமையான தெய்வ ஊழியக்காரனை பயன்படுத்துகிறார். இத்தனை பேர் நம்ம ஆண்டவர் பயன்படுத்தணும் ஆசைப்படுறீங்க? ஒரு நிமிஷம் நம்முடைய அர்ப்பணிப்பு. இன்றைக்கு அருமையான சகோதரன் அவங்க ரீசெண்டாக அவருடைய சாட்சி சொன்னாங்க. மகனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்த ஒரு நிலையிலே இன்றைக்கு அநேக மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கார். சொன்னால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால்தான் ஆண்டவர் நம்ம பயன்படுத்த முடியும். கண்களை மூடலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்றவாறு அருமையான பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களுக்காக செபிக்கிறேன். குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவளுடைய தலைமையிலே இந்த வழிபாடை நீர் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த வழிபாடின் துவக்கம் முதல் இதுவரைக்கும் ஒவ்வொன்றையும் அதன் நேரத்தில் நேர்த்தியாய் நீங்கள் செய்து கொடுத்தீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரியவங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் ஆண்டவரை தொழுது கொள்ள வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சரீர பலவீனத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், தேவைகள் மத்தியில், எதிர்பார்ப்பு மத்தியில், கடந்தொலைகள் மத்தியில் ஆண்டவரே ஆலய வழிபாடில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எப்போதெல்லாம் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோமோ அப்போது நாங்கள் ரிஃபைன் ஆகிறோம் சுவாமி. நாங்கள் புதுப்பிக்கப்படுகிறோம் சுவாமி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோம் சுவாமி. எங்களை புதுப்பிக்கிற ஆண்டவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இங்கே பாடின பாடல்கள் மூலமாக நீ அவர்களோடு பேசியிருக்கிறீங்க. வேத வாசிப்பின் மூலமாய் பேசியிருக்கிறீங்க. சாட்சியின் மூலமாய் நீர் பேசியிருக்கிறீங்க. செய்தியின் மூலமாய் பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஜபத்தின் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்தீர், வழி நடத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே, நான் போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உங்கள் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவேன் சொன்னீங்களே. அப்படிதான் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆலயத்தில் வந்த ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீர் போதித்து நடக்க வேண்டிய வழியை இந்த நாளிலே நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேலே உங்களுடைய கண்ணை வைத்து நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆலய வழிபாடில் கலந்து கொண்ட அனைத்து உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே 30, 60, 100மான பலனை கொடுக்கிறவர்களாய் நீர் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் சந்திக்கிறவர்களோடு ஆண்டவரே, அவர் குடும்ப மக்களோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு ஆண்டவரே இங்கே வழிபாடில் கலந்து கொண்டு ஆண்டவரை பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும், அடுத்த வாரம் ஆண்டவரே நண்பர்களை அழைத்து வர, ஆண்டவரை குடும்பத்தினரை அழைத்து வர, ஆண்டவரை உறவினர்களை அழைத்து வர, இந்த ஆலயத்தில் நான் இன்னும் திரளாய் மக்கள் குடும்பமாய் நண்பர்களோடு ஆலய வழிபாடில் கலந்து கொள்வேன் என்ற தீர்மானத்தோடு இங்கிருந்து கலந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏனென்றால் அந்த வழிபாடில் உங்களுடைய பிள்ளைகளை நீ சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வழிபாடில் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வழிபாட்டில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அடையாளங்களுக்காக ஸ்தோத்திரம், வாழ்வில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய தழுமேறின கரங்களால் உங்களுடைய பிள்ளைகளை தொற்றிடாதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாடல் வேளையில் வார்த்தைகளை ஆண்டவரே வார்த்தை வந்த வேளையில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை இருக்கிற சரீர பலவீனங்கள்லாம் நீர் எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைத்தருளுவீராக. செயல்படுத்த முடியாத அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரை. நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரை. ஆண்டவர் பிள்ளைகளை எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அருமையான சகோதரி வயலட் அவர்களுக்காக ஸ்தோத்திரம், அவர்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிங்கி அவர்களுக்காக அவர்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உற்சாகமாய் ஆண்டவரே ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் பொருத்தனைகளோடும் ஆண்டவரே கொடுத்திருக்கிற ஆலய உபகரணங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. வழிபடுறதுக்காக ஸ்தோத்திரம், சார்களுக்காக ஸ்தோத்திரம், பெஞ்சுகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் உதாரணத்துடனே கொடுத்த ஆண்டவரே காணிக்கைகள் கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மக்கதோனியா திருச்சபையார் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் உதாரணத்திலே கொடுத்த அந்த குடும்பங்கள் அந்த சபை கர்த்தர் ஆசீர்வதித்திரு சுவாமி. சபை வர்த்திக்க பண்ணினீர் ஆண்டவரே. என்றும் மக்கதோனியா திருச்சபையாரை சிந்திக்கும்படியாய் எங்களுக்கு வேதத்தில் ஆண்டவரே அதன் சபையை பதிவு பண்ணியிருக்கிறீர். நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரம். அப்படி இந்த சபை மக்கள் ஆண்டவரே உதாரணத்திலே கொடுக்கிறவர்கள் கொடுக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கிருபைக்கும் பராமரிக்க ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் அவர்களுக்காக செபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தியும், நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைங்க சுவாமி. பலவீனத்தில் உம்முடைய பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு வைங்க ஆண்டவரை. ஊழியத்தை செய்கிற நம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் சொந்து போகாதபடிக்கு ஆண்டவரை நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைத்தருளும்படியா செபிக்கிறோம் சுவாமி. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறவரே உம்முடைய கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இன்னும் வல்லமையா நீர் எடுத்து பயன்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். பாடல் வேலை, சாட்சியின் வேலை, செய்தியின் வேலை, ஜெப வேலையில் நீர் அற்புதங்களை செய்யும்படி ஆட்சேபிக்கிறையா. உம்முடைய பிள்ளைகளை எடுத்து நீ பயன்படுத்தும், அநேக ஆயிரங்களுக்கு நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும்படியா ஆட்சேபிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே அருமையான சகோதரன் செகாமணி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவரை உம்முடைய கரங்களில் ஒப்புடுறோம். சமயத்தில் அவருடைய தாயார் உம்முடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. தாழ்ந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்கிற திராணியும் பலத்தை நீ தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவரை அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. ஊழியத்தின் பாதையில் இன்னும் வல்லமையாய் மகிமையாக எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே சகோதரி வயலட் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்படியே பிங்கி அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னும் உற்சாகமாய் மக்கள் திரளாய் இங்கே ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறார். இந்த மாதத்தில் அருமையானபடி பிள்ளைகள் எடுத்திருக்கின்ற தீர்மானித்திருக்கின்ற கூட்டங்கள் ஆண்டவரே எதிர்பார்க்கின்ற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தாங்க சுவாமி. கடந்த மாதத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இந்த சிறு ஊழியத்தை சிறப்பாய் செய்ய கிருபை செய்கிற அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். பல கிராம சபைகளிலிருந்து மக்களை கூட்டி அழைத்து ஆண்டவரே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க கிருபை செய்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே மெட்டீரியல் கொடுத்து அனுப்பும்படியாய் கிருபை செய்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு பல கிராம சபைகளில் சிறுவர் ஊழியம் மகிமையாய் செய்யும்படியாய் ஆண்டவரே வல்லமையாய் செய்யும்படியாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அதுக்கு உண்டாய் வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே கிராம சபைகள் வளரட்டும், அங்கு எழுப்புதல் உண்டாகட்டும். இன்னுமாய் ஊழியத்தின் பாதையில் இன்னும் மகிமையாய் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இந்த மாதத்தில் நடக்க இருக்கின்ற அனைத்து திருப்பணிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடும் விசேஷமாக ஆலய உபகரணங்கள் கொடுத்திருக்கின்ற அருமையான குடும்பத்தினர் வயலாட்டு குடும்பத்துக்காக ஆண்டவரை பற்றி அவர் குடும்பத்துக்காக அவர்களோடு இணைந்து இன்னும் உற்சாகமாய் செபிக்கிற உதாரணை கொடுக்கிற குடும்பங்களோடு கர்த்தருடைய கிருபை வழிநடத்துதல் மேலான ஆசீர்வாதங்கள் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.